இன்றைய வேத வாசிப்பு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரையிலான வசனங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இன்றைய நற்செய்தி தேவனை தேடுதல். நிச்சயதார்த்த மோதிரங்களுக்கான நான் ஷாப்பிங் செய்யும் போது சரியான வைரத்தை கண்டுபிடிப்பதற்கு பல மணி நேரம் செலவிட்டேன். நல்ல தரமான ஒன்றை நான் தவற விட்டுவிடக் கூடாது என்கிற எண்ணம் என்னை வாட்டியது. என்னுடைய இந்த அலைப்பாயும் மனநிலையை பொருளாதார உளவியலாளரான பேரி ஸ்வார்ட்ஸ் திருப்தியாளர் என்று அழைக்காமல் அதிகப்படுத்துகிறவர் என்று அழைக்கிறார். ஒரு திருப்தியாளர் அவரின் தேவை என்ன என்பதை அடிப்படையாக கொண்டு தேர்வு செய்வார். ஆனால் அதிகப்படுத்துபவர்களுக்கு சிறந்ததை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அநேக வாய்ப்புகளுக்கு மத்தியில் தேர்ந்தெடுக்கும் நம்முடைய திறன், கவலை, மனசோர்வு மற்றும் அதிருப்தி சமூகவியலாளர்கள் இந்த மனநிலையை தவறவிட்டு விடுவோமோ என்கிற பயம் என்று அடையாளப்படுத்துகின்றனர். நிச்சயமாக வேதத்தில் அதிகப்படுத்துபவர் அல்லது திருப்தியாளர் போன்ற வார்த்தைகளை நாம் காண முடியாது. ஆனால் இதே போன்ற ஒரு யோசனையை நாம் காண்கிறோம். 1 தீமோத்தேயுவில் பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த உலகத்தின் விஷயங்களை காட்டிலும் தேவனை தேடும்படியாக சவால் விடுக்கிறார். உலகத்தின் நிறைவாக்கும் வாக்குறுதிகள் ஒருபோதும் நம்மை திருப்தியாக்காது. அதற்கு பதிலாக தீமோத்தேயு தனது அடையாளத்தை தேவனில் வேரூன்ற வேண்டும் என்று பவுல் விரும்பினார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம் என பவுல் கூறும்போது அவர் திருப்தியாளர் என்பது நன்றாய் தெரிகிறது. உலகம் கொடுக்கும் நிறைவை அடைய நான் தீர்மானிக்கும் போது நான் திருப்தி அற்றவனாக இருக்க நேரிடுகிறது. ஆனால் நான் தேவனில் கவனம் செலுத்தி என்னுடைய இந்த மனநிலையை கைவிடும் போது என் ஆத்துமா மெய்யான மனநிறைவையும் இளைப்பாறுதலையும் அடைகிறது.